வெல்கம் டு டி ஆர்கானிகா கார்டன். இன்னைக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு எம்டி லேண்டு இருக்குது. அது ட்ரை லேண்டாக இருக்கலாம், இல்லை நல்ல ஃபர்டைலாக நல்லா விளையக்கூடிய ஒரு லேண்டாக இருக்கலாம். அது வந்து ஒரு ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த லேண்டுலேருந்து நீங்கள் கேரண்டியாக வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணி ஒரு இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா நம்ப முடியறதா? ஆமாங்க, உங்களுக்கான பைபேக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்றது தான் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. என்ன அப்படின்னா, டி ஆர்கானிகா கார்டனும் கிளிக் அண்ட் க்ரோ அக்ரோ வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிட்டடும் சேர்ந்து ஹெர்பல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ப்ரோக்ராம்னு ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் லேண்டை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அதுலேருந்து இன்கம் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியல, என்னோட ரெகுலர் ஃபார்மிங்குள்ளே போக முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தாங்க இது. வந்து நம்ம மெயினாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு நிறைய அக்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து பைபேக்குன்னு வருவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எப்போவுமே செலக்ட் பண்ணுற அந்த மூலிகை செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இயர் ரவுண்டு 365 டேஸும் அதுக்கான ஒரு மார்க்கெட்டு எப்பயுமே இருந்துட்டுருக்கணும். அது லோக்கல்லையும் இருக்கணும், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேயும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு க்ராப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லைன்னா வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதம் ஒன்றுத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்பயுமே வந்து யாராவது ஒருத்தர் அஸ்வகந்தா பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அஸ்வகந்தா, ஒருத்தர் வெட்டிவேர் பண்ணுறாங்களா எல்லாரும் வெட்டிவேர், ஒருத்தர் லெமன் கிராஸ் பண்ணுறாங்களா எல்லாரும் லெமன் கிராஸ். அப்படி ஓவராக பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஓவராக இருந்ததுன்னா பையர்ஸ் வந்து அதுக்கு உண்மையாகவே இருக்காங்களா, அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்குன்னு பண்ணாங்கன்னா கூட அது உண்மையாகவே அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கா, நாளைக்கு அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்ட வைப்போன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க, அதுக்கு மார்க்கெட் வந்து நிஷ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் விற்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 வெரைட்டி ஆஃப் மூலிகைகள் செடிகளை வந்து நாங்கள் செலெக்ஷன் பண்ணி சொல்கிறோம். அதில் நம்மளோட லேண்டுக்கு, நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, சாயிலுக்கு ஏற்ற மாதிரி எது சூட்டபிளோ நம்ம அதுக்கு தான் போக போகிறோம். அதில் பட்ஜெட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டாக வேற இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், என்னென்னலாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபைடாக சீடு, ஃபர்டிலைசர்ஸு, எல்லா இன்புட்ஸும் ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் கம்மி விலைக்குல கொடுத்துருவோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வந்து ஒரு ஃபுல்லாக சீடு போடுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக உங்களோடையே இருந்து உங்களுக்கான எப்படி பண்ணணும், அது பெஸ்ட் டிசீஸை எப்படி மேனேஜ் பண்ணணும், எல்லாத்த பற்றியுமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்போங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ டிஃபைன்டு பைபேக்கு, ஆல்ரெடியே வந்து உங்கள் பொருளுக்கான விலையை நிர்ணயம் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து லீகலாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் வந்து இதை வந்து மார்க்கெட்ஸ் ஆக்சஸையும் ஸ்டெபிலிட்டியும் பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு அஷ்யூர்ட் பைபேக் அப்படின்றதே கொடுக்குறோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம என்ன லேண்டு இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு கேட்குறீங்க. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லேண்டு ரிக்குவயர்மெண்ட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஏக்கர் இருக்குது அப்படின்னீங்கன்னா மினிமம் 1 ஏக்கர் இருக்கணும். அதில் என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபெத் முஸ்லின்னு சொல்லுவோம். அது என்னதுன்னா சிப்பைக்கிழங்குன்னுவாங்க. சர்பகந்தா அப்படின்னா சர்பகந்தா செடின்னு சொல்லுவோம். அடுத்தது சதாவரி தாளக்கிழங்குன்னு சொல்லுவோம். ஸ்ரீவியானா ஒரு அந்த இனிப்பு கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சர்க்கரைக்கு அந்த சீனி துளசி. அது பிப்பலின்றது வந்து திப்பிலி, ஆம்லான்றது நெல்லி, காளி ஹல்தின்றது கருமஞ்சள். இது வந்து 1 ஏக்கர் மினிமம் இருக்குது உங்களுக்குள்ள லேண்டுன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ 5 ஏக்கர் மூலிகை இருக்குது அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு 5 ஏக்கர் இருக்குன்னா அதில் என்னென்ன மூலிகைகள் போடலாம் அப்படின்றனா, முருங்கை போடலாங்க, துளசி இருக்குது, அப்புறம் வந்து அக்கர்கஹரா அப்படின்னா அக்கர்கரக்காரனா ஆற்றுக்கறி செடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கால்மேக்னா நிலவேம்பு, அஸ்வகந்தானா அமுக்கரான், சியானா சியா விதை, உங்களுக்கெல்லாம் அது கூட தெரிஞ்சிருக்கும் சியா விதை பற்றிலாம். அமுக்கரான் பற்றியும் நமக்கு நிறையா தெரியும். அடுத்தது குயினான்றது சாமை வகை தானியம். அதுவும் வந்து உங்களுக்கு இது வந்து உங்ககிட்ட
5 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சில கிராப்ஸை வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருவோம். அதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது, பிளான்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸு, உங்கள் லேண்டுக்கு ஏற்ற மாதிரி, க்ராப்புக்கு ஏற்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருவோம். ஒன்ஸ் அது இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கு பேமெண்ட்டு பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு டிஸ்கஷன் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாமே, சீடு, பிளான்ட்டு, ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பர்ட் கொடுக்குற கைடன்ஸ் படி உங்களுடைய லேண்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணுங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்த உடனே நாங்கள் எப்படி வந்து சீடை வந்து போடணும், அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ரிப்பரேஷன் ஆகி நம்ம வந்து அக்ரிமெண்ட் படி ஒவ்வொரு ப்ராக்டிசஸாக போனோடனே கடைசியில் நம்ம என்ன கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்கிற அந்த மூலிகைகள் என்ன விளைவிக்கிறீங்களோ அதை கம்பெனியே உங்ககிட்டேருந்து வாங்கிடும். இந்த ஃபுல் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கைடன்ஸு, டெக்னிக்கல் சப்போர்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நாங்கள் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்போங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹார்வெஸ்டட் ப்ரொடியூசர் என்ன நீங்கள் அறுவடை பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து ப்ரீ டிசைடட் ரேட்டு, ஏற்கனவே ஒரு ரேட்டு போட்டு அக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து நாங்களே எடுத்துட்ருவோங்க. இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ப்ராசஸ்ஸுங்க. நம்ம எப்படி வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்குள்ளே போக போகிறோம், என்ன பண்ணுவோன்றதுக்கான ப்ராசஸ் இது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 1 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர், 10 ஏக்கர், 5 ஏக்கர் இது உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கொடுத்துருக்குற நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அப்போது வந்து 1 to 1 நம்ம பேசுகிற போது நீங்கள் எந்த இடத்துல லேண்டு வச்சுருக்கீங்க, எவ்வளோ லேண்டு இருக்குது, உங்களால் வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியும், ப்ளஸ் உங்கள் இடத்துல சாயில் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக இந்த ப்ராசஸிங்குள்ளே இறங்கிடலாங்க. இதுதான் வந்து நம்ம ஹெர்பல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கோட ப்ரொசீஜர்ஸு. இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா உடனே கீழே கொடுத்துருக்குற நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு, நழுவ விடாதீங்க.